Hi everyone, I'm Raghul Murali, your perfect guide. ஸோ இன்றைக்கி ரொம்பவே முக்கியமான வீடியோ பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏன்னா கமெண்ட் செக்ஷன்லையும் ப்ரைவேட் மெசேஜஸ்லையும் நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டது, சார் குவான்ஸ் ரீசனிங்க்கு எப்படி பண்ணணும்னு வீடியோ போட்டுட்டீங்க, பட் இங்கிலீஷ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது? பிகாஸ் குவான்ஸ்லையும் ரீசனிங்லையும் உங்களால் அக்யூரேசி 100% மெயின்டைன் பண்ண முடியும். பட் அக்யூரேசி மெயின்டைன் பண்ண முடியாத செக்ஷன் என்னென்னா அது இங்கிலீஷ் மட்டும்தான். அப்போ இங்கிலீஷ் எப்படி ரொம்ப சூப்பராக ஒரு நல்ல அட்டம்ப்டும் போட்டு அக்யூரேசி மெயின்டைன் பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ எந்த டாப்பிக்கும் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நோட்ஸும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ஈஸியாக என்னால் என்ன பண்ண முடியும்னா கன்வே பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கிலீஷுன்னு நீங்கள் எடுத்திங்கன்னா நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இங்கிலீஷுன்றது அது ஒரு நாலேஜ் கிடையாது, அது ஒரு லாங்குவேஜ். இங்கிலீஷை நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணாதீங்க, பிகாஸ் அது ஜஸ்ட் அ லாங்குவேஜ். அண்ட் நிறைய பீப்புள் என்கிட்ட கேட்குறாங்க, சார் நான் தமிழ் மீடியம் பண்ணியிருக்கேன், பட் இங்கிலீஷ் செக்ஷன் என்னால் ஸ்ட்ராங்காக அப்ரோச் பண்ண முடியல. ஒரே ஒரு விஷயம் தான், இங்கிலீஷ் செக்ஷன் நீங்கள் அதை பார்க்காம ஒரு நார்மல் இங்கிலீஷ்னு நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் தி பெஸ்ட் கொடுத்து 100% அந்த செக்ஷனில் உங்களோட இன்புட்டை கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு இங்கிலீஷ் செக்ஷன் ஆஃப் பேங்கிங் எக்ஸாமில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் கேட்குறாங்கன்றதை பற்றி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரொம்பவே முக்கியமான டாபிக் ஆர் சிலபஸில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒக்காபுலரி. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒக்காப்ஸை தனியாக 1 hour 2 hour 3 hour நோட்ஸ் எடுத்து படிக்கிறாங்க. கண்டிப்பாக பண்ணலாம், பட் 1 hour 2 hourலாம் ரொம்பவே அதிகம் ஒரு ஒக்காப் செக்ஷனுக்காக. ஏன்னா மேக்ஸிமம் ஒக்காப்ஸில் உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின் கேட்பாங்க? மேக்ஸிமம் 3 கேட்கலாம், இல்லை 4 கேட்கலாம், இல்லை மினிமம் 1. இந்த மார்க்குக்காக நான் ஏன் 2-3 hours ஆஃப் என்னோட குவாலிட்டி டைமை இன்டல்ஜ் பண்ணணும்? அப்போ ஒக்காப்ஸ் எதில் படிக்கிறதுனா ஒன்றுமே இல்லை, நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா டெய்லி பேசிஸில் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுங்கள். சரி, எனக்கு ரொம்ப கஷ்டம், ஃபினான்ஷியலாக ரொம்ப டவுனாக இருக்கேன், வீட்டிலலாம் போய் என்னால் என்ன பண்ண முடியாதுன்னா நியூஸ் பேப்பர் கேட்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆன்லைனில் நிறைய பிடிஎஃப் வருது, நிறைய டெலிகிராமில் ஹிந்து, டைம்ஸ் ஆஃப் இந்தியா இதோட செக்ஷன் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களே ஒரு ஆன்லைன் பிடிஎஃபாக ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. மேபி அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் நான் ஃபிசிக்கலாக நியூஸ் பேப்பர் வாங்குங்கன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் ஃபிசிக்கலாக படிக்கிறதுக்கும் ஃபோன் மூலியமா இல்லை லேப் மூலியமாக படிக்கிறதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குது. அப்படி படிக்கும்போது கண்டிப்பாக உங்களால் ஃபீல் பண்ண முடியும் ஒரு லாங்குவேஜை. ஏன்னா நீங்கள் படிக்கிறீங்க, உங்கள் கண்ணால் படிக்கிறீங்க, படிக்கும்போது ஃபீல் பண்ண முடியும் அந்த நியூஸை. அண்ட் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா எடிட்டோரியல் படிங்கன்னு. என்ன கேட்டிங்கன்னா எடிட்டோரியல் நீங்கள் படிக்கலாம், பட் அவ்வளோ ஸ்ட்ராங்காக நீங்கள் இங்கிலீஷில் இருக்கவங்களே இன்றைக்கி எடிட்டோரியலில் போய் பார்க்கும்போது நிறைய இடத்துல இதோட சினானிம்ஸ் என்ன, இதோட மீனிங் என்ன, இதோட ஒக்காபோட உண்மையான அர்த்தம் என்னன்னு திணறாங்க. அப்போது எடுத்தோடனே நான் எடிட்டோரியலை படிக்கிறது எப்படி இருக்கும்னா ஒரு நீச்சலே தெரியாதவன் கிணத்துக்குள்ளே குதிக்கிற மாதிரி இருக்கும், ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு பிடிச்ச நியூஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு ரீட் பண்ணுங்கள். ஏன்னா நான் நியூஸ் பேப்பர் டெய்லி படிப்பேன். டெய்லி படிக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச செக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நான் ஸ்போர்ட்ஸ் தான் பார்ப்பேன், அடுத்து சினிமா நியூஸ் பார்ப்பேன். ஓகே சார், இப்போ இந்த பிஸ்னஸ் நியூஸ்லாம் பார்க்க மாட்டிங்களா, இல்லை ஸ்போர்ட்ஸ் நியூஸ் மட்டும் தான் நீங்கள் பார்க்குறீங்களே, நம்மளோட நாட்டு நடப்பு, இன்டர்நேஷ்னல் நியூஸ், நேஷனல் நியூஸ், அந்த அஃபேர்ஸ்லாம் படிக்க மாட்டிங்களா நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சது ஸ்போர்ட்ஸ் அண்ட் சினிமா. இது நான் கண்டிப்பாக 100% படிப்பேன் தான் தவிர மனப்பாடம் செய்ய மாட்டேன். ஜஸ்ட் அ கிளான்ஸ், அந்த ஃப்ளோ ஆஃப் இங்கிலீஷ் இருக்கணும், இருந்தால் மட்டுமே போதும் உங்களால் இங்கிலீஷில் தி பெஸ்ட் அட்டம்ஸை கொடுக்க முடியும். அதில் உங்களுக்கு தெரியாத வார்த்தை ஒரு சிலது வரும், அங்கேயே வரும். ஸ்போர்ட்ஸ் செக்ஷன், சினிமா செக்ஷன் நான் படிக்கும்போது எனக்கு வரும். அதை நான் என்ன பண்ணுவேன்னா தனியாக எடுத்து நோட்ஸ் எழுதிப்பேன். அப்படி இல்லையா நீங்கள் மாக் டெஸ்ட் எடுக்கிறீங்க, கரெக்டாக இல்லையா? மாக் டெஸ்ட் எடுக்கும்போது அதில் ஒக்காப் செக்ஷனில் வர ஒக்காப்ஸை அட்டன் பண்ணுங்கள். தெரியலனா அந்த ஒக்காப்ஸ் எல்லாத்தையும் எழுதிக்கோங்க, அதில் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா இப்படி பண்ணும்போது நீங்கள் நோட்ஸ் எடுக்கணுன்றதுக்கு கொடுக்கக்கூடிய டைம் சேவ் ஆகும். அண்ட் தி பெஸ்ட் நம்பர் ஆஃப் அட்டம்ப்டை ஒக்காப்ஸில் கொடுக்க முடியும். அண்ட் செகண்ட், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். அது பியூர் அண்ட் பியூர் கிராமர். இது எது கூட ரிலேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எரர் டிடெக்ஷன் செக்ஷனோட ரிலேட் ஆகும். ஏன்னா எரர் கரெக்ஷன் செக்ஷன் தான் இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்கும். இந்த நவுனு, ப்ரோனவுனு, வேர்பு, அட்வர்பு, ப்ரிப்போசிஷன், அட்ஜெக்டிவ், இது எல்லாமே கலந்தது தான் இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். இதை எந்த இடத்துல நம்மள கிராமர் டாபிக் இன்க்ளூட் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எரர் கரெக்ஷன் செக்ஷனில் தான் இன்டல்ஜ் பண்ண முடியும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 இருக்கும். ABCDEE தான் நோ எரர். அப்போ இந்த 4 இடத்துல தான் ஏதோ ஒரு இடத்துல எரர் இருக்குது. அதை நம்ம எப்படி டிடெக்ட் பண்ணணும் என்ற விஷயத்த நீங்கள் என்ன பண்ணணும்னா பார்க்கணும். இது எப்படி ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னா நீங்கள் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த ஆர்டிக்கல் ஏ அண்ட் இந்த மாதிரி விஷயங்களில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 110 கோல்டன் ரூல்ஸ் ஃபார்
கிராமர்னு ஒன்று இருக்குது. அது நிறைய பேர் படிப்பாங்க, நானும் கண்டிப்பாக அதை படித்தேன். நான் படிக்காதீங்கன்னு சொல்லவே மாட்டேன். அந்த 110 ரூல் இருக்கும், அதை தெளிவாக நிறுத்தி நிதானமாக படிச்சுட்டு டெய்லி பேசிஸில் 20 ரூலு 30 ரூலு 20 ரூலு 30 ரூல் நீங்கள் என்ன பண்ணணும்னா ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி ரிவைஸ் பண்ண அது ஆழமாக பதிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் ஒரு எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின் இருக்கும். அது என்ன கொஸ்டின்னா, த பிரின்சிபால் அண்ட் த ஹெச்ஓடி ஆஃப் த காலேஜ் ஆர் கம்மிங் இஸ் கம்மிங் அப்படின்னு கொடுப்பாங்க. த பிரின்சிபல் அண்ட் ஹெச்ஓடி அப்படின்னு சொல்கிறது ஒரே ஒரு பர்சனை தான். த பிரின்சிபால் அண்ட் தி ஹெச்ஓடி அப்படின்னு சொன்னாதான் அது 2 பர்சன். அப்போ இந்த இடத்துல என்ன எரர் ஸ்பாட் பண்ணோம்னா, 2 பர்சன் வந்தால் ப்ளூரல், அதுக்கு என்ன அர்த்தம், ஆர் போடணும். சிங்கிள் பர்சன் வந்தால் அது சிங்குலர், அதுக்கு என்ன பண்ணணும், இஸ் போடணும். இது ஒன் ஆஃப் த ரூல். இந்த மாதிரி 110 ரூல் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் பொறுமையாக நிறுத்தி நிதானமாக படிங்க. நீங்கள் கேட்கலாம், சார் சோர்ஸஸ் எங்கே இருக்குது, இதெல்லாம் நான் எங்கேருந்து படிக்கிறது, இந்த மாதிரி இங்கிலீஷ்லாம் யார் ரெஃபர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிமிஷா பன்சல் மேமை ரெஃபர் பண்ணுங்கள். இது வந்து நான் அதர் ஸ்டேட் ஹிந்தி சேனலில் சொல்லணும்னா நிமிஷா பன்சல் மேம் சொல்லுவேன். அப்படி இல்லை எனக்கு தமிழ் சேனலில் யாராவது ஒருத்தங்க நல்லா சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொன்னீங்கன்னா கனிஷ் ரீனா லாஜிக்ஸ்லாம் நம்ம ரீனா மேமை ரெஃபர் பண்ணலாம். ஏன்னா ரீனா மேம் ஒண்டர்ஃபுல்லாக இத்தனை இயர்ஸாக அவங்களோட இங்கிலீஷை ஒரு சர்வீஸை எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க நம்மளோட தமிழ் பீப்புளுக்காக. நிமிஷா மன்சல் மேம் அண்ட் எஸ் ரீனா மேம். ஸோ இவங்க 2 பேரோட இங்கிலீஷ் செக்ஷனை நீங்கள் என்ன பண்ணலாம்னா கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களோட இங்கிலீஷோட ஸ்டாண்டர்ட் ரைஸ் ஆகும். ஸோ அடுத்து என்னென்ன செக்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வேர்ட் ரீப்ளேஸ்மெண்ட், ஃப்ரேஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு இருக்கும். எஸ், வேர்ட் ரீப்ளேஸ்மெண்ட், ஒரு சென்டென்ஸ் கொடுத்து அந்த வேர்டை இங்கேருந்து இங்கே ரீப்ளேஸ் பண்ணுங்கள், அங்கேருந்து இங்கே ரீப்ளேஸ் பண்ணுங்கள். இந்த வேர்ட் ரீப்ளேஸ்மெண்ட் எப்போ 100% சக்ஸஸ்ஃபுல் ஆகும்னா, நீங்கள் ஸ்ட்ராங்காக உங்களோட இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி இருந்தாலே உங்களால் ஈஸியாக ஃபிட் பண்ண முடியும் ஒரு வார்த்தையை. ஏன்னா படிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல மிஸ்டேக் இருக்குது, இந்த வார்த்தை இங்கே வந்தால் மட்டும்தான் இது 100% ஃபிட் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ இப்படி அழகாக உங்களால் என்ன பண்ண முடியும்னா வேர்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டில் ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் அடுத்து என்ன டாபிக் இருக்குன்னா, வேர்ட் ஸ்வாப்பிங், ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சென்டென்சஸ், சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட். ஒரு 4-5 சென்டென்ஸ் கொடுத்து இந்த ஜம்பிள் மாதிரி சென்டென்ஸ் என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா இங்கே மாற்றி போட சொல்லுவாங்க. ஜம்பிள்டு அதே தான், ஒரு 5 ஜம்பிள்டு கொடுத்து சீக்வன்ஸாக ரீஅரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் டாபிக் என்னன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ஆர்சி ரொம்பவே முக்கியம் கொடுங்க. ஏன்னா அதிக நம்பர் ஆஃப் மார்க் ஈஸியாக அக்யூரேசியோட எடுக்கக்கூடிய செக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஆர்சி மட்டும்தான். ஏன் ஆர்சி மட்டும்தான் சொல்கிறேன்னா, ஏன்னா அங்கே உங்களுக்கு அக்யூரேசி மெயின்டைன் பண்ண முடியும். ப்ரிலிம்ஸ் லெவலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்ட் ஆன்சர் இருக்கும். நீங்கள் போய் பேசேஜை பார்ப்பீங்க, அந்த ஆன்சர் அப்படி இங்கே ஃபிட் ஆகும். ஆனால் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக என்ன பண்ணணும்னா ஆர்சியை படிக்கணும். படித்தா மட்டும்தான் உங்களால் அதை அனலைஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இது வந்து மெயின்ஸ்க்கானது. ஸோ ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இது நீங்கள் குழப்பிக்க தேவையில்லை. என்னைக்கு இருந்தாலும் ஆர்சின்னு வந்தால் ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக அந்த பேசேஜை ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அண்ட் அந்த கன்க்ளூஷனை எடுத்துகிட்டு போய் கொஸ்டின்ஸ் பாருங்கள். அப்படி கொஸ்டின்ஸ் படிக்கும்போது அந்த இடம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, எந்த இடத்துல இருக்கோ அதை நீங்கள் அக்யூரேட்டாக நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த பேசேஜில் போவீங்க. அப்படி போயிட்டு அங்கே இருக்க ஆன்சரை அழகாக மார்க் பண்ணுங்கள். ஸோ ஆர்சியில் ஈஸியாக உங்களால் என்ன பண்ண முடியும்னா அக்யூரேசி மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைங்க இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும். ஈஸியான டாபிக்ஸ் தான். என்னென்ன டாபிக் உங்களுக்கே நான் சொல்லிட்டேன். இருக்கும், ஜம்பிள்ட் இருக்கும், எரர் கரெக்ஷன் இருக்கும், ஃபில்லர்ஸ் இருக்கும், டபுள் ஃபில்லர்ஸ் இருக்கலாம், சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட், வேர்ட் ரீப்ளேஸ்மெண்ட், மிஸ்பெல்ட் வேர்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் இருக்கும். அண்ட் வேர்ட் யூசேஜ், சில வேர்டு ஒரு சில வேர்டு ஒரே வேர்டு 2-3 மீனிங் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேர்ட்லாம் அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க, இல்லை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக அக்யூரேசியை மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் நிறைய அட்டம் கொடுக்குறன்ட்டு அக்யூரேசியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா ரொம்பவே வைட்டல் ரோல் உங்களோட அக்யூரேசி எங்கே அடி வாங்கும்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் செக்ஷனில் மட்டும்தான் அடி வாங்கும். அப்போ இந்த இடத்துல நீங்கள் அலர்ட்டாக ரொம்ப கவனமாக உங்களோட நம்பர் ஆஃப் அட்டம்ஸை அக்யூரேசியோடு கொடுத்துட்டு வந்தீங்கனாலே போதும். ஏன்னா இங்கிலீஷ் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் தான் நீங்கள் 30 போட்டு உங்களுக்கே தெரியாது அது 30 கரெக்டு தப்புன்னு. ஆனால் ரீசனிங் குவான்ஸில் அதை அழகாக சொல்லலாம், இது கரெக்டு இது தப்பு அப்படின்ட்டு. ஆனால் இங்கிலீஷ் செக்ஷனில் உங்களால் அப்படி கேரண்டீடாக சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், வீடியோஸ் எங்கே பார்க்கணும் நான் சொல்லிட்டேன். நியூஸ் பேப்பர் படிக்கணும். அண்ட் இந்த செக்ஷனில் எப்படி ஸ்ட்ராங் ஆகணும்னா கிராமர் ஸ்ட்ராங் ஆகணும். கிராமருக்கு என்ன பண்ணணும்னா அந்த 110 கோல்டன் ரூல்ஸை படிக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் படித்து முடிச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னால் கேரண்டி பண்ண முடியும் உங்களால் இங்கிலீஷ் செக்ஷனில் தி பெஸ்ட் நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட் வித் அக்யூரேசியை கொடுக்க முடியும். ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Signing off, your perfect guide, Raghul Murali. Bye-bye.